அண்ட முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். துபாய் ரோட்டில் 1000 பெண்கள் பொங்கல் வைக்கிறாங்க, அங்கே நாங்கள் பாட போகிறோம். அப்போ என்னன்னாக்கா எந்த அளவுக்கு நம்மளுடைய கலைகளும் நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய நாகரிகமும் ஒவ்வொரு நாடுகளில் கட்டி காக்கப்படுகிறது அப்படிங்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தாயான ஊர் வந்து நம்முடைய கிராமம், தந்தையாக இருக்கிறது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், வெளி டவுன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தாயை பற்றி நினைக்கும் பொழுது 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாராதந்து பொத்தி வளர்த்த அம்மாவோம், அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. இவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் சாதிக்க முடியலையோ அதை பையன் மூலமாக சாதிக்கணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணுவார், யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர், அதுக்குத்தானே அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாயிருப்பவர், தோளில் தூக்கி வளர்ப்பவர், காலனா காசு கூட கடன் இல்லாம இருப்பவர். நகரத்தில் வந்து போராடினாங்க, நகரத்தில் வந்து நம்மளுடைய கிராமிய ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு சொல்லி எவ்வளவோ வந்து அதை போராட்டம் பண்ணி நடத்தப்பட்டது. ஆனால் எதுக்காக அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற அந்த கலையும் அந்த விளையாட்டும் என்றும் மாறிடக்கூடாது, எப்பொழுதும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கேயன் காலைகளா துள்ளி ஓடுங்க, கரிசல்மன் பாட்டுக்காரன் செய்தி கேளுங்க, செங்காட்டு தும்பிகளா தாளம் போடுங்க, செம்மாங்கு பாட்டுக்காரன் ராகம் கேளுங்க. வெளிநாடுகளில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம போவோம், அங்கே சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய பாரம்பரியம் உங்களை மாதிரி நிறையா கலைஞர்களாலும் உங்களை மாதிரி நிறையா கிராமத்துக்கு விவசாயிகளாலும் தான் இப்படி கட்டி காக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த கலையில் நீங்கள்லாம் வந்து எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க. இந்த மாதிரி பொங்கல் நேரத்தில் எங்களெல்லாம் கூட்டு போய் பாட வைப்பாங்க. அதேமாரி தான் இப்போ துபாய்க்கு, அதாவது நம்மலாம் நினச்சிருப்போம்மா நம்ம இங்கே டவுனில் பண்ணுறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறோம், ஆனால் துபாய் ரோட்டில் 1000 பெண்கள் பொங்கல் வைக்கிறாங்க, அங்கே நாங்கள் பாட போகிறோம். அப்போ என்னன்னாக்கா எந்த அளவுக்கு நம்மளுடைய கலைகளும் நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய நாகரிகமும் ஒவ்வொரு நாடுகளில் கட்டி காக்கப்படுகிறது அப்படிங்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த மாதிரி எப்பொழுதுமே வந்து ஒரு தாய் அப்படிங்கிறத வந்து மாற்றவும் முடியாது. ஏன்னா தாய் தான். தந்தை அதேமாரி இப்போ நம்மளுடைய தாயான ஊர் வந்து நம்முடைய கிராமம், தந்தையாக இருக்கிறது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், வெளி டவுன் அப்படின்னு சொல்லி அதனால தான் எப்பயுமே நம்மளுடைய தாயை பற்றி நினைக்கும் பொழுது 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாராதந்து பொத்தி வளர்த்த அம்மாவோம், அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டாமே தூசு தும்பு சேராமே தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. அதாவது ஒரு தாய் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுடைய குடும்பத்தை வந்து கட்டி காக்குறாங்க, அவங்க எவ்வளோ வந்து நம்மளுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க பசியோடு இருந்தாலும்
பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி, அதனால தான் எப்பயுமே அவங்களுடைய அன்புக்கு முன்னாடி இந்த ஆகாசமே சும்மா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அன்போடும் அரவணைப்போடையும் நம்ம இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணுவார், இவர் என்னெல்லாம் நினச்சாரோ அதெல்லாம் சாதிக்க முடியலையோ அதை பையன் மூலமாக சாதிக்கணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணுவார், யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர், அதுக்குத்தானே அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாயிருப்பவர், தோளில் தூக்கி வளர்ப்பவர், காலனா காசு கூட கடன் இல்லாம இருப்பவர், பட்டினியில் படுப்பவர், பணங்காசு கொடுப்பவர், ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவர், ஆண்டவனுக்கு அடுத்தவர். இப்படி உறவுகளை மேம்படுத்துகிற விதம் வந்து அந்த கிராமத்தில் அப்பா. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிங்கிறது வந்து எப்பொழுதுமே ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு கடவுள் இருக்கிற மாதிரினே சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி இருக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும், அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேனை விடவும் இனிக்கும். தாத்தா பாட்டி இருக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும், ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேனை விடவும் இனிக்கும். கருக்கருவா பிடிச்சி காப்பு காய்ச்ச கை, கருக்கருவா பிடிச்சி காப்பு காய்ச்ச கை, எனக்கு கல்லு நெல்லு ஊமிய நீக்கி புடைச்சி தருமே நொய்யி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கல்லில் அரிசியிலேருந்து கல் எடுத்துட்டாங்கண்ணே, நாங்கள் கல்லை பூராவே புடைச்சி பின்னாடி தள்ளிட்டு நொய்யி மட்டும் எடுத்து அப்படியே பொங்க வச்சு சாப்பிட்ற ஆள். அப்படி உறவுகள் மேம்படுற மாதிரி. அதேமாதிரி வீர விளையாட்டுக்கள் நம்ம எப்பொழுதும் கிராமங்களில் பொதுவாகவே மாடுபிடி ஆட்டம், அதாவது வந்து ஏறு தழுவுதல் ஐயா சொன்னார், ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு கூட நகரத்தில் வந்து போராடினாங்க. நகரத்தில் வந்து நம்மளுடைய கிராமிய ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு சொல்லி எவ்வளவோ வந்து அதை போராட்டம் பண்ணி நடத்தப்பட்டது. ஆனால் எதுக்காக அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற அந்த கலையும் அந்த விளையாட்டும் என்றும் மாறிடக்கூடாது, எப்பொழுதும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போராட்டம் நடந்தது. அதனால் எல்லாமே இங்கே சிறு சிறப்பாக இன்று வரும் அந்த காங்கேயன் காளைகளா துள்ளி ஓடுங்க, கரிசல்மண் பாட்டுக்காரன் செய்தி கேளுங்க, செங்காட்டு தும்பிகளா தாளம் போடுங்க, செம்மாங்கு பாட்டுக்காரன் ராகம் கேளுங்க. வேர்வைய நாம் படிச்சா மறக்காது நம் பூமி, வெள்ளாம அள்ளி தரும் அதுதானே நம் சாமி. ஏழைக்கும் பாழைக்கும் ஏனியாயிருந்து எல்லோருக்கும் சோறு போடும் ஏர்தான் நம் குலசாமி. காங்கேயன் காளைகளா துள்ளி ஓடுங்க, கரிசல் மண் பாட்டுக்கார செய்தி கேளுங்க, செங்காட்டு தும்பிகளா தாளம் போடுங்க, செம்மாங்கு பாட்டுக்கார ராகங்கேருங்க. அவங்களையும் உற்சாகப்படுத்தி அவங்களுக்கும் பாடி அவங்க கூடயே நட்பை வளர்த்து, அது ஏறு ஓட்டும் போதாக இருந்தாலும் சரி, அந்த ஏர் ஓட்டிலேருந்து களத்து மேட்டுக்கு அந்த கதிரை அடித்து எட்டு வந்தாலும் சரி, அந்த கதிர் மேட்டிலே இருந்து அந்த நெல்லை கொண்டு போய் நெல் மண்டியில் கொண்டு போய் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எங்களுடைய தோழனாகவும் உற்ற நண்பனாகவும் எங்களுடைய காளமாடும் பசுமாடும் வந்து எப்பொழுதும் எங்களுக்கு கூடயே வாழ்ந்திருக்கிற அவங்களுக்காக வந்து அந்த பொங்கல் காணும் பொங்கல் உறவுகளை மேம்படுத்துறது. இப்படி 4 நாளும் 3 நாள் நம்மளுடைய பொங்கலை கொண்டாடி ஒற்றுமையாக வாழ்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாகவே இந்த பொங்கலை எப்பொழுதும் வருஷா வருஷம் வந்து எல்லா மக்களும், அதாவது யாருக்கும் பாகுபாடு கிடையாது. ஒரு விழான்னாக்க அது ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது தான். தமிழ் பண்பாடு நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் இந்த பொங்கலை வந்து நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும். எங்களுடைய நடுவர் வந்து இந்த கிராமத்து பொங்கல் தான் வந்து சிறப்பு பண்பாடு, அதை தான் எப்பொழுதும் கட்டி காக்கப்படுகிறது கிராமங்களில் தான் அப்படிங்கிறத வந்து இவர் நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அண்ட முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும்,
ஆனை முகனை தொழுதால் நவகிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும். இன்றைய சூழ்நிலையில் கலையையும் பண்பாட்டையும் கட்டி காப்பது கிராமமே என்று நல்லதே 2026 வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வந்திருந்து சிறப்பாக பேசிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன். சின்னஞ்சிறு புள்ள வேல்முருக உங்களை வணங்குகிறேனே. நன்றி.